ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Love, apology, obsession, imagination, fascination, expectation, regret, unconditional love, mistrust, judgment, travel, impatience. So bottom of the deck, individualize. Okay. Nine of Swords, Four of Pentacles, Hanged Man, Three of Swords, Six of Swords, Eight of Wands, Three of Pentacles, Six Lovers, Magician, Eight of Pentacles, Temperance. Okay, Seven of Swords, King of Cups. Thank you so much, universe. Thank you so much, universe. Okay. ஓகே, தென் இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போர்ஷனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, இல்லைங்க ஒரு பாசிட்டிவாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே கிராட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கிராட்டிடியூட் சொல்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் மேஜிக்கலாக இருக்கட்டும், மிராக்கிள்ஸாக இருக்கட்டும், அது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, எனிவே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் நான் பொண்ணால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் ஓகே, ஏன்னா இந்த பர்சன் மேபி ட்ராவல் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம், ட்ராவலிங் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா இருக்கலாம். ஓகே, அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனுங்கிறது ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பாஸாக இருக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இவரோட கரண்ட் எனர்ஜி எனக்கு இதை ஃபீல் ஆகிற விஷயம், இவர் ஆக்சுவலி தூங்கிட்டு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இப்போ ஒரே ஒரு தாட்ஸ் தான் ஆக்சுவலி மைண்டில் உண்டு. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஐ லவ் யூ ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி இவரோட மைண்டில் அந்த ஒரு தாட்ஸ் இருந்துட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இப்போ இருக்கிற ஒரே தாட்ஸ் இந்த ஒரு மெசேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் இவர் அது இவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலாம், இல்லைங்க அதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதை நினச்சிட்டு பயங்கர சங்கடம் ஆனது ஒரு பர்சனுக்கு. ஓகே, இவர் ஆக்சுவலி இவரோட கரண்ட் எனர்ஜிஸ் அதுதான், இவரோட மைண்டில் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் அதை சொல்ல முடியாத ஒரு சங்கடத்தில் இந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம்.
ஓகே. ஆக்சுவலி இவர் எக்ஸ்பெக்டேஷன் மூலம் ஒரு பர்சன் இருக்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் என்னது? இவர் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் இவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் உங்கள் கேட்டது ஒரு கால் வந்துடாதா? அவங்க கேட்டது ஒரு மெசேஜ் வந்துடாதா? ஏதாவது ஒரு வேலை நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணிட மாட்டிங்களா? இவர் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இவரே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் அடிக்கடி ஒரு மெசேஜ் சவுண்டாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் சவுண்டாக இருக்கட்டும், இவருக்கு காதலியாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய ஒரு டைம் டக்குன்னு இவர் சடனாக நீங்களாக இருக்க மாட்டீங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இவர் 24/7 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மோடில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி செப்பரேஷனில் போயிட்டுருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, நமக்கு எல்லாருமே மனசிலாக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒரு ட்ரஸ்ட்டு நமக்கு அந்த இடத்துல பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. காரணம் நீங்கள் இவரை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு மேலே வந்துட்டு இவருக்கு மேலே நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வச்சுருக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனும் இவங்க நமக்காக இந்த வேர்டில் யார் என்னை ஏமாத்தினாலும் இவன் என்னை ஏமாற்ற மாட்டாங்க ஒரு ஆழ்ந்த ஒரு ட்ரஸ்ட் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு அந்த ட்ரஸ்ட்டை எப்படி பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ஃபிசிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குறது விடையும் ஃபிசிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குறத காட்டிலும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ஒரு லவ்வுங்கிறது நம்மளோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ணாலும் இனி பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லாம் அவனுக்கு சரியாகும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, நம்மளை தூக்கி விட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே தேவை. பட் இந்த ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் இவர் ஒரு நெகட்டிவாக நின்றுட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்ஸிக்காக நின்றுட்டு உண்டு. இவர் நீங்கள் என்ன பண்ணாலும் இவர் நெகட்டிவாக சொல்கிறது, டவுன் ஆக்குறது, உங்களை என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லதே பண்ணாலும் அதில் ஒரு குத்தம் காண்பிக்கிறது. நீங்கள் சம்டைம் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இப்படி ஆகும், நான் என் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போனேன், வெளியே போனேன், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் எல்லாத்துலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துலேயும் உங்களை ஜட்ஜ் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு நமக்கு லைஃபுங்கிறது ஒரு ப்ரீசியஸ் ஆகும். நமக்கு லைஃபுங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை எத்தனையோ வருஷங்கள் நம்ம தாக்கி பிடிக்க வேண்டிய ஒரு லைஃப் ஆகும். இவனுக்கு கூட இத்தனை பீரியட்ஸ் ஒரு 1 மந்த் இருந்திருக்கலாம், ஒரு 2 மந்த் இல்லைங்க 1 இயர் 2 இயர்ஸ். இவன் இத்தனை நாளுக்குள்ளே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு இத்தனை தூரம் நம்மளை ஹர்ட் ஆக்குறாங்க அப்படின்னா இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி தான் முன்னோட்டு கொண்டு போகிறது? எத்தனை நாட்கள் நமக்கு இனி முன்னோட்டு கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு லைஃப்பில் வரும். இத்தனை குறிப்பிட்ட இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே இந்த அளவுக்கு என்ன ஹர்ட் ஆக்குறான், நெகட்டிவ் ஆக்குறான், என்ன டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறான், என்ன ஃபுல்லாக குறை கண்டுபிடிச்சிட்ருக்கான். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் இனி முன்னோட்டு கொண்டு போக முடியும்? இவருக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் ஆனது ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு இருக்காருன்னு சுச்சுவேஷனில் உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பீஸ், நமக்கு ஒரு சப்போர்ட்டு, நமக்கு ஒரு கேராக இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குத்தம் கண்டுபிடிக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னத்துக்கு நிற்கணும் இந்த தாட் உங்களுக்கு வந்துடும். கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க நீங்கள் விலகிட்டுன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க கரண்ட்லி உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க முன்னாடி மாதிரி நீங்கள் க்ளோஸ் ஆகாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஆக்சுவலி இந்த கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டோம். மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி உங்களுக்கு சீட்டிங் கார்டு வந்துட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு. ஓகே, அதில் எந்த ஒரு மனுஷன் ஒருத்தவங்களை சீட்டிங் பண்ணணும்னு நினைச்சாச்சுன்னா எப்படி வேணாலும் சீட்டிங் பண்ணலாம். நம்மளோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடலாம், எமோஷன்ஸ் கூட விளையாடலாம், இல்லைங்க நமக்கு போய் ப்ராமிசஸ் கொடுக்கலாம். பட் உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவர் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், செகண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் எங்கே போயிட்டுருக்கு. 3 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், 3 மந்த்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், 3 வீக்ஸ் ஆகலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு பட் இவருக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. இவர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கலாம். உங்களோட நேம்ஸ் பார்க்குறது, நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இவங்களை ஷேர் பண்ண விஷயங்களை அடிக்கடி இவரோட காதில் கேட்குறது, இல்லைங்க என்ன சொல்லுது, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்குறது, இல்லை உங்களை மாதிரி ஒரு பர்சன்ஸை பார்க்குறது, இல்லைங்க இவரோட மைண்டில் உங்களோட
உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வருது, இல்லைங்க நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் ஷேர் பண்ண அந்த சாங்ஸாக இருக்கட்டும், ஃபுட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இவரை பார்க்க ஒவ்வொரு நாளும் கழிந்து கழிந்து போக போக இதெல்லாம் இவரை பார்க்க 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 இவருக்கு உங்களோட தாட்ஸ் வருது, இல்லைன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகுறது. ஓகே, இவர் மனசிலாகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் அவங்கள பற்றியான ஒரு ஞாபகங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர ஒரு நாள் அது குறைஞ்சிட்டு இல்லை. இன்னொரு பர்சன் மனசிலாகிற விஷயம், ரிலேஷன்ஷிப் நாட்கள் நாட்கள் போக போக முன்னோட்டு இன்னும் 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 க்ளோஸ் ஆகிற மாதிரி, இன்னும் இன்னும் டீப் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இவர் திங்க் பண்ணுற விஷயம், இவர் இந்த செப்பரேஷன் இவருக்கு ஒரு பெயின் வந்துட்டு. ஓகே, உங்களோட மெமரிஸ் வந்துட்டு இவருக்கு செப்பரேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்மையான விஷயம். ஒவ்வொரு நாளும் இவருக்கு உங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சன் உங்களோட இமேஜினேஷனாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஒவ்வொரு நாள் இவர் உங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், சிரித்த சிரிப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் இவரோட மெமரிஸில் இவர் அந்த இமேஜினேஷனாக கரண்ட் சுச்சுவேஷனில் வாழ்ந்து கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட பல விஷயங்கள் சாரி, இவருக்கு மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உண்டு. உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோதும் நான் செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு, நான் ஒருபோதும் ஆப்போசிட் இருக்கிற போர்ஸனுக்கு வலிக்கும், அவங்களும் நம்மளை மாதிரி தான், அவங்களுக்கும் பெயின் இருக்கும், நான் என்ன மட்டுமே நான் நினச்சிட்டு உண்டு, நான் செல்ஃபிஷாக இருந்துட்டு உண்டு, ஒருபோதும் நான் ஆப்போசிட் இருக்கிற போர்ஸனை மைண்ட் பண்ணிட்டு இல்லையே. இவர் உங்ககிட்ட பல விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணி உங்ககிட்ட மதிப்பு கேட்கணும், உங்ககிட்ட சாரி கேட்கணும், பல 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 தாட்ஸ் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி நமக்கு பேலன்ஸ் இல்லை. இவர் ஆக்சுவலி ஒன்று நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்துட்ருக்கலாம், இல்லைங்க இவர் ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்துட்ருக்கலாம். இவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட்லி ரிக்ரெட் ஆகிட்டு சார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் இவரோட தாட்ஸில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை இவருக்கு கொடுக்குறாரு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் இவர் அடிக்கடி குத்தி காட்டலாம், எல்லா தப்பும் அவன் மேலே ஆகும், அவங்க மேலே எந்த மிஸ்டேக்ஸ் இல்லை, நீ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சில உங்களை பற்றி பாசிட்டிவாக நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு ரெக்ரெட் ஃபீல் ஆகிட்டு உண்டு, என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் அவளை அடிக்கடி அவள் என்ன விஷயம் என்கிட்ட ஆசையாக ஷேர் பண்ணதாக இருந்தாலும் நான் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதில் நான் அவளை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, என்னால் அவன் நிறைய வாட்டி சங்கடப்பட்டு, என்னால் அவன் நிறைய வாட்டி அழுதுட்டு உண்டு. கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்ததுக்கு ரீசன் நான் தான், என்னோட கேரக்டர்ஸ்னாலே என்னோட நெகட்டிவ்ஸான ஒரு கேரக்டர்னால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ரிக்ரெட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு அடிக்கடி ஷேர் பண்ணலாம், இங்கே பாரு மிஸ்டேக்ஸ் மேலே தான், நீ போய் கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, சாரி கேளு, எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைங்க இதே மாதிரி இன்னொரு விஷயமும் உண்டு. மேபி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பற்றி அடிக்கடி எங்கேயோ சோஷியல் மீடியாவில் ஏதோ பார்த்து, இங்கே பாரு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெயினும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நீ இவங்களை நீ நஷ்டப்படுத்துகிற, இதே மாதிரி உன் லைஃப்பில் இனி யாரும் வரப்போகிறது கிடையாது, இதே மாதிரி உன்னை யாரும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, உனக்கு கார்டு கொடுத்தது கிஃப்ட் ஆகும், பட் அதை நீ மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்க. பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உன் லைஃப்பில் கடந்து ஒரு பர்சன், கடந்து ஒரு லவ்வை நீ மிஸ் பண்ணிட்டேன். இவரோட ஃப்ரெண்ட் இவரை அடிக்கடி ஏற்றி விடுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பயங்கர பாசிட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆகும், ட்ரூ ஸ்நேகமாகும். ஏன்னா இவருக்கு ரிக்ரெட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டக் ஆகிடும். மெயினான விஷயம் என்னென்னா, இவர் உங்களோட கரண்ட்லி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கலாக நீங்கள் இன்டிமேஷன் ஆகிருந்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக பேசி பழகி இருந்தீங்க அப்படின்னா அதில் இவர் ஸ்டக் ஆகிட்டு, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற அடிக்ஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எமோஷன்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை, இது வரைக்கும் அது மூவ் ஆன் ஆகிட்டும் இல்லை. அதில் இருக்கிற ஒரு அடிக்ஷன் இவருக்கு இப்போவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஸ்டக் ஆகிட்டு உண்டு இவர். ஓகே, இவர் ஆக்சுவலி என்னதான் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகி போனாலும் இவருக்கு தூங்கி கிடக்க ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இவர் சேடாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட சிரிப்பு நினைக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபீல் ஆகும், இல்லைங்க இவருக்கு ஒரு ஹீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கலாம், இங்கே பாரு என் லைஃப்பில் எத்தனை தூரம் நான் கஷ்டத்தில் வந்தாலும், எவ்வளோ தூரம் சேடாக இருந்தாலும், இன்னும் ஃபேஸை பார்க்கக்கூடிய ஒரு டைம் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் வலியும் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். இல்லைங்க உன்னோட ஸ்மைலாக இருக்கட்டும், உன்னோட சிரிப்பாக
ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது இன்னும் பல வாட்டி அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது வரைக்கும் இந்த விஷயத்தை இவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே. இவர் ஆக்சுவலி கரண்ட் சிச்சுவேஷனில் இவருக்கு உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, வந்து நிற்கிறதுக்கும் முடியலை. ஏன்னா இவர் ஏதோ ஒரு கடைசி இவர் ஏதோ ஒரு வேலை உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி சீட்டிங் பண்ணனால கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி வந்து பேசவும் முடியல, உங்ககிட்ட வந்து சாரி கேட்கவும் முடியலை, இல்லைங்க உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி 24/7 உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் நினைக்கலாம், மேம் அவனுக்கு மேனிஃபெஸ்டேஷன்லாம் தெரியவே தெரியாது. ஓகே ஆஸ்பெக்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னு தெரியாத பர்சனாக இருக்கலாம். நம்ம ஒருத்தவங்களை 24/7 திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவுமே இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. இவர் ஆக்சுவலி உங்களை 24/7 திங்க் பண்ணிகிட்ருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இவரை பொறுத்த மட்டும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் பண்ண சில விஷயங்களால இவருக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, இல்லைங்க எந்த முகத்தை வச்சு நிற்கிறதுக்கான ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்களா இவருக்கு லைஃப்பில் கறந்து வந்துட மாட்டீங்களா, நீங்களா ஒரு கால் பண்ண மாட்டீங்களா, நீங்களா ஒரு மெசேஜ் பண்ண மாட்டீங்களா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் கடந்து போயிட்டு இருக்காரு. 24/7 இவர் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட இமேஜினேஷன் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹைலி அட்ராக்டட் ஆகும். ஓகே, உங்ககிட்ட இவர் ஹைலி அட்ராக்டட் ஆகும். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி நாட்கள் போக 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 ஸ்நேகம் கூட்டிகிட்டே வருது, இவர் குறைஞ்சிட்டு இல்லை. பட் இவர் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஷேர் பண்ண முடியலேன்னு நினைக்கிற ஒரு சங்கடம் இவருக்கு உண்டு. பயங்கர சங்கடத்துலேருந்து கடந்து போயிட்டுருக்குறாங்க. பட் கட்டாயம் இவர் ஷேர் பண்ணுவார், எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? ஏன்னா இவருக்கு நமக்கு ஒரு சிலவங்க கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு வந்து ஒரு சிலவங்க கம்யூனிகேஷன் ஒரு போஸ்ட்டு கிட்டது ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் ஷேர் பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலி இவருக்குமே அது பெயின் உண்டு. ஒவ்வொரு நாளும் இவர் பெயினில் தான் கடந்து போயிட்டுருக்காரு. இவர் இன்றைக்கி எல்லா ப்ராப்ளமும் சரியாகும், நாளைக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். இவரும் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படிச்சு முன்னோட்டு போயிட்டுருக்காரு. பட் ஒரு நாள் ப்ராப்ளம் சரியாக போகிறது கிடையாது. ஓகே, ஆக்ஷன் எடுத்து அதை ஒரு செகண்டில் ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சாரின்னு கேட்டால் எங்கள் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஓகே, பட் இவருக்கு ஒவ்வொரு நாளும் பெயின்லேயும் கடந்து போயிட்டுருக்கு. இவருக்கு என்னென்னா ஒவ்வொரு நாளும் நான் பெயினில் கடந்து போயிட்டுருக்கேன். நான் நாட்கள் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு தான் இங்கே பெயினாக இருக்குது. இன்னும் எத்தனை நாளாக பெயினை அனுபவிக்கிறது, எனக்கு என்னால் முடியல அந்த ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஏன்னா இவரால் என்ன சொல்கிறது, இவருக்கு குற்ற உணர்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் கொண்டு போகும்போது இவருக்கு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம தானே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி தொலைச்சோம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட்ஸு மேபி ஏற்றி விட்டுருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு மைண்டுக்குள்ளே பல தாட்ஸ் உண்டு. மேபி நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் அடிக்கடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸை மறுபடியும் இவர் மைண்டில் கொண்டு வந்து அதே மாதிரி நம்மளோட மறுபடியும் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ஒரு கிரேவிங்ஸ் உண்டு. இவர் ஆக்சுவலி 24/7 உங்களை திங்க் பண்ணணும். உங்களுக்கு அது பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு சம்டைம் நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறது, சம்டைம் உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு தாட்ஸ் வரும், நம்ம ஒன்று கால் பண்ணிவிடுமா, மெசேஜ் பண்ணிவிடுமா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட தாட்ஸாக அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ஓகே, அவர் உங்களை 24/7 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு சம்டைம்ஸ் சட்டனாக உங்களுக்கு அழுக வரும், ஒரு டல்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும், பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு டைமில் சேட்னஸ் ஃபீல் ஆகும், ஒரு பார்ட்டியில் போகக்கூடிய ஒரு டைமில் சேட்னஸ் ஃபீல் ஆகும், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எல்லாமே வெறுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ தனியாக இருக்கலாம் ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் இவர் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இது கட்டாயம் உங்களுக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எத்தனை மாத்திரம் உண்மையாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் இவர் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு சடனாக உங்களுக்கு கால் பண்ணலாமா, இவருக்கு மெசேஜ் பண்ணலாமா, இந்த ஒரு திங்கிங் உங்கள் மைண்டில் வருது அப்படின்னா அது ஆப்போசிட் இருக்க போஸ்டோட எனர்ஜி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இவர் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுற. தயவு செஞ்சு கான்டெக்டில் போகாதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எதுவும் மனசில் ஆக்கிக்கோங்க. ஒருத்தவங்க நம்மளை சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் சீட்டிங் பண்ணிட்டு போனவங்க தான் கட்டாயம் ஒரு காலை மெசேஜ் பண்ணி சாரி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு பவர், நமக்கு அந்த இடத்துல வருது. அவன் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கா நமக்கே தெரியுது. மறுபடியும் நம்மளே காலை மெசேஜ் பண்ணி போகணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம தலையை கூட மறுபடியும் நம்மளே அடகு வைக்கிறோம்னு எடுத்துக்காட்டாகும். சரியா? ஸோ அதனால் அவங்க பண்ண ஒரு தப்பை ரியலைஸ் பண்ணி அழுது பெயின் அனுபவிச்சு அவங்களே வந்தால் மட்டும்தான் மறுபடியும் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு மறுபடியும் நீங்கள் தோங்கி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இதே சீட்டிங் மறுபடியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, பட் என்ன இடத்துல கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னா
இவர் உங்ககிட்ட முன்னாடி இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், எமோஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க உங்களோட வேல்யூ வர்த்து മനസ്സിലാകാൻ இருந்திருக்கலாம். பட் நவ் ഇവർക്ക് ഉങ്ങളുടെ വാല്യൂ വർത്ത് ഇവർക്ക് മനസ്സിലായിട്ടുണ്ട്. ഇവർക്ക് ഒരു ട്രൂ ഫീലിങ്സ് ട്രൂ എമോഷൻ வர தொடங்கிയിട്ടുണ്ട്. இவர் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இவருக்கு அதை சொல்ல முடியல, அந்த ஒரு சங்கடம் தான் கரண்ட் சுச்சுவேஷன் மைண்ட் இருக்குது. பட் ஒரு சிலவங்களுக்கு இதில் ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கோ அவங்களுக்கோ நேமில் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் மந்த். ஓகே, மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தில் மந்தோ இல்லைங்க இம்பார்ட்டண்டான மந்தோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக ரெஸ்னைட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த நம்மளால் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.